Good morning, everyone. Today, let us meditate on God's scripture from the Holy Bible, that is, book of Luke, chapter 1, verse 48. For he has regarded the lowly state of his maid servant. Amen. क्योंकि उसने अपनी दासी की दीनता पर दृष्टि की है. Amen. ಆತನು ತನ್ನ ದಾಸಿಯ ದೀನ ಸ್ಥಿತಿಯನ್ನು லட்சிசிதானே. ஆமேன். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். ఆమెన్. నా ఆత్మ నా రక్షకుడైన దేవుని యందు ఆనందించెను. ఆమెన్. അവൻ തൻ്റെ ദാസിയുടെ താഴ്ച കടാക്ഷിച്ചിരിക്കുന്നുവല്ലോ. ആമേൻ. Always all glory should go to our Heavenly Father, King of Kings, God of Gods, Lord of Lords, our Father, Jesus Christ only. Amen. May God bless you through this song and wonderful scripture. Amen. Have a nice day. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, Alleluia, Alleluia. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வலியோரை அகற்றினீர், தாழ்ந்தோரை உயர்த்தினீர். வலியோரை அகற்றினீர், தாழ்ந்தோரை உயர்த்தினீர். பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கினீர். பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கினீர். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் அவர் கொடுத்த வசனத்தின் மூலமா நமக்கு என்ன கற்பிக்கிறார்னா, வசனம் எப்படியாக சொல்கிறது, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று. ஆமென். இந்த வசனத்திலிருந்து
கடவுள் நமக்கு கற்பிக்கிற பாடம் என்னன்னா, கடவுள் நம்மிடத்திலிருந்து தாழ்மையை மாத்திரம் நோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். நம்மை படைத்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வசதிகளை பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய படிப்பை பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய பதவியையும் வேலையையும் அழகையும் தாளந்துகளையும் பலத்தையும் திறமைகளையும் சாதனைகளையும் நம்மிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கிற தேவன் அல்ல. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற வசதி, படிப்பு, பதவி, வேலை, அழகு, தாளந்து, பலன், திறமை, சாதனை எல்லாமே அவர் போட்ட பிச்சை. இதை நாம் பெருமையாக எண்ணக்கூடாது. கடவுள் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குற ஒரு சிறந்த ஒரு குணாதிசயம் என்னன்னா, இந்த உலகத்தில் நாம் தாழ்மையாக நடந்துக்கணும். கடவுள் கொடுத்துருக்கிற இந்த பிரயாணத்தில் கொடுத்துருக்கிற வாழ்க்கையில் நம்ம தாழ்மையாக நடந்துக்கணும்னு கடவுள் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். சாதாரணமாக ஜனங்க மேலோட்டமாக பார்க்குறதுக்கும் கூர்ந்து கவனிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இந்த உலகத்தில் மனிதர்களை நம்ம எல்லா மனிதர்களும் பார்க்குறோம், பேசுகிறோம், மேலோட்டமாக பார்க்குறோம், பேசுகிறோம். ஆனால் சில மனிதர்களை மாத்திரம் நம்ம கூர்ந்து கவனிப்போம். ஏன்னா அந்த மனுஷன்கிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்கும், ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அதனால அந்த மனிதனை மறுபடியுமாக பார்க்க தூண்டும் நமக்கு. அதே மாதிரி தான் நம்மை படைத்தவர் கூட இந்த உலகத்தில் பரலோகத்திலிருந்து எல்லா மனிதர்களையும் பார்த்து கொண்டிருந்தாலும் விசேஷமாக சில பேரை மாத்திரம் அவர் கூர்ந்து கவனிக்கிறவராக இருக்கிறார். அது யாருன்னா தாழ்மை உள்ளவர்களே. இதைத்தான் மரியாள் உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த மரியாள் சொல்கிறாங்க ஜெபத்தில் தேவனிடம், அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று. ஆமென். மரியாள் இந்த பூமியில் தாழ்மையோடு நடந்துக்கின்றதுனால தான் உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே பெற்றெடுக்கிற பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. அதே மாதிரி தான் நாமும் இந்த பூமியில் தாழ்மையோடு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். தாழ்மையோடு இல்லாமல் நாம் பெருமையோடு இந்த உலகத்தில் அலைந்து திரியும் பொழுது ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு தண்டனை கடவுள் இந்த பூமியில் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். இதை தான் இன்னொரு வசனத்தின் மூலமாக ஏசப்பா நம்மோடு பேசுகிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். ஆமென். நாம் தாழ்மையோடு இருக்கும்பொழுது எல்லா விஷயத்திலும் கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் பெருமையோடு இந்த பூமியில் வாழும் பொழுது, கர்வத்தோடு திமிரோடு நாம் இந்த உலகத்தில் மற்றவர்களோடு பழகும் பொழுது யார் நமக்கு எதிரியாக இருக்கிறாங்களோ இல்லையோ, இந்த உலகத்தை படைத்தவரே நமக்கு எதிரியாக மாறிடுவார். நம்மை படைத்த தேவனே நமக்கு எதிரியாக மாறிட்டா யார் நம்மை காப்பாற்ற முடியும்? யார் நம்மை ஆசீர்வதிக்க முடியும்? யார் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பிக்க முடியும்? யார் நம்மை உயர்த்த முடியும்? ஆமென். ஸோ இதை உணர்ந்து, இந்த வசனத்தை உணர்ந்து நாம் வாழ்க்கையில் செயல்படுவோம். கடவுள் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில் இருக்கிற கொஞ்ச நாளாவது நாம் இந்த பூமியில் மற்றவர்களோடு தாழ்மையாக பேசுவோம், தாழ்மையாக நடந்து கொள்வோம், தாழ்மையுள்ள இருதயத்தோடு மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். ஆமென். அப்படி நாம்
தாழ்மையோடு இருக்கும் பொழுது மனிதர்கள் பார்க்குறாங்களா இல்லையோ, கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய தாழ்மையை நோக்கி பார்த்து நம்மை இந்த பூமியில் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். தேவன் தாமே இந்த வசனத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தை கொண்டு உங்களுக்காக நான் ஒரு நிமிடம் ஜெபிக்கிறேன். ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, நன்றி தகப்பனே. இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு ஒரு பாடத்தை நீங்கள் கற்பித்தீங்க, கற்றுக் கொடுத்தீங்க. நன்றி தகப்பனே. நீங்கள் மாஸ்டர் அப்பா, அனைத்தையும் தெரிந்த குரு அப்பா. நீங்கள் கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்ற குரலில் வர வரிகள் படி அப்பா, சகலத்தையும் தெரிந்த மனிதன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை உம்மை தவிர. இந்த உலகத்தை படைத்தவர் நீர் அப்பா. நீங்கள் சொல்கிறீங்க இந்த பூமியில் நாங்கள் இருக்கும் பொழுது, இருக்கிற நாள் வரைக்கும் தாழ்மையோடு நடந்துக்கணும், தாழ்மையோடு பேசணும், உம்மை போல மாறணும் தகப்பனே. நீங்கள் எப்படி தகப்பனே இந்த உலகத்தை படைத்த ராஜாவாக இருந்தும் தாழ்மையில் வெற்றி சிறந்தவரப்பா. நீங்கள் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தீங்க அப்பா. நீங்கள் இருந்தது உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு அப்பா. நீங்கள் ராஜாக்களோடு இருக்க வேண்டியவர், ராஜாக்களோடு பழகி இருக்கணும், அதிகமாக ராஜாக்களோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் தகப்பனே. நீங்கள் ஆனாலும் கூட உங்களை தாழ்த்தி வருத்தி கொண்டு குஷ்டரோகி கூட இருந்தீங்க, நீங்கள் குருடர்களுக்கு கூட இருந்தீங்க, செவிடர்களோடு இருந்தீங்க, கஷ்டப்படுகிற ஜனங்களோடு இருந்தீங்க, வியாதியாக இருந்த ஜனங்களோடு சேர்ந்து இருந்தீங்க தகப்பனே. எவ்வளோ தாழ்மை உள்ள தகப்பனப்பா, தேவனப்பா. நீங்கள் அப்பா, நீங்கள் எங்களுக்கு குருவாக இருக்கிறீங்க, எல்லா விஷயத்திலும் நீங்கள் எங்களுக்கு குருவாக இருக்கிறீங்க. நாங்களும் கூட உம்மை போல அப்பா ஏழைகளோடு கலந்து இருக்கணும், வியாதியஸ்தர்களோடு கலந்து இருக்கணும் தகப்பனே, கஷ்டப்படுகிறோடு கலந்து இருக்கணும், திக்கற்றவர்களோடு கலந்து இருக்கணும், அநாதைகளோடு கலந்து இருக்கணும் தகப்பனே. நன்றி அப்பா. இதோ இந்த பூமியில் யாரெல்லாம் தகப்பனே தாழ்மையுள்ள இருதயத்தோடு இருக்கிறாங்களோ, தாழ்மையாக நடந்து கொள்கிறார்களோ எல்லோரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இதோ தகப்பனே, இந்த வசனத்தின் மூலமாக கூட இந்த அடியனை கூட நீங்கள் எச்சரித்து இருக்கிறீங்க தகப்பனே. தாழ்மையாக நடந்துக்கணும், தாழ்மையாக பேசணும், தாழ்மையுள்ள இருதயத்தோடு எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்ற பாடத்தை எனக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் நீங்கள் ஒரு பாடத்தை கற்பித்திருக்கிறீங்க. நன்றி அப்பா. இந்த பாடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உடைய திருமகன் ஏசப்பான் மூலம் ஒருவருக்கு செலுத்தி இந்த காலை வேளையின் சிறு ஜெபத்தை எங்களுடைய இரட்சகர் மீட்பருமாகிய தகப்பனுமாகிய ஏசப்பான் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.